Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. ஏஞ்சல் மேல தான் ஃபுல் தப்பு இருக்கு. அவர் வந்து பாவம், இவங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஞ்சல் வந்து முழுக்க வந்து பாருங்க கலை ப்ரோ, தேவையில்லாதலாம் நான் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இது கிடையாது. நீங்க வந்து சோஷியல் மீடியாவுக்காக மட்டும் தான் நீங்க வந்து வெளில வந்து பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நீங்க சேர்ந்து தான் இருக்கீங்க. இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடவுளே, இப்போ கூட நான் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் நான் போய் சென்டர்ல உட்கார்ந்தேன். அவன் பாத்தீங்களா நீங்க கொந்தளிச்சத? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த மாதிரி யாரோ இல்ல எனக்கு தான் கால் பண்ணுவான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 6 வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன்ல. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏன் பண்றாங்க? நாங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னேன். எங்களுக்கு லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சிருக்கோங்கிறது முதல்ல கேட்குறேன்ப்பா. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரிஞ்சிட்டோன்னு சொல்லலாம். கரெக்ட் மேடம் இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இதை வந்து பிரிஞ்சு மக்களை வந்து ஏமாத்தி இதுல வந்து ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு பிளான் இதெல்லாம். யோ நானும் பாத்துட்டே இருக்கேன், நான் ஒரு அளவுக்கு தான் பாருங்க. இது அப்படியே போடுறாங்க, தேவையில்லாத பண்ணீங்கன்னா அப்படியே ஒரே குத்திடுவேன். என்ன எப்படி காட்டணும்? பிரிஞ்சிட்டோம் அப்படினா எப்படி காட்டணும்? இல்ல சொல்லுங்க, எப்படி காட்டணும்? அடிச்சு காட்டணும். எப்படி காட்டணும்? அடிச்சுக்கறாங்களா? அந்த மாதிரி அடிச்சு காட்டுங்க. அடிச்சினா எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்க முடியும்? ரோட்ல போய் அடிச்சீங்க பாக்குறாங்க அடிப்பாங்களா? ஒரு கேஷுவலா ஃப்ரெண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்க இருக்கோமே. ஃப்ரெண்டா? ஐயோ அப்படி சொல்லாத. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தானே, ஹாப்பியா இருந்துட்டு போங்களா. இப்போ உங்களுக்கு என்ன அதுதான் அதை எதுக்கு வருத்தமா இருக்கா? ஃபீல் பண்றீங்களா? நீங்களே உனக்கு ஃபீலிங்ன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்களே ஹாப்பியா தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன விட்டு போங்களே. நீங்க அவங்க மேல சத்தியம் பண்ணுங்க. என்ன நீ உண்மையாதான் பிரிஞ்சிட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் வந்து உண்மையா சத்தியமா சொல்றேன், பிரிஞ்சாச்சு. பண்ணுப்பா, இல்லனா அதுக்கு ஒரு அப்பலாம் இல்லப்பா. ஏய் என்னப்பா கொஞ்சிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு திரும்பி சேர்ந்துருவீங்கல்ல? எப்போ சேர மாட்டோம். இல்ல இதுக்கு அப்புறம் வந்து நம்பிக்கை இல்ல எனக்கு. இல்ல ட்ரெண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரேக்கப்பே ட்ரெண்டிங்காக தான் மேடம். எனக்கு விருப்பேத்துற மாதிரியே பேசுறாரு அவர். வந்தாலே எனக்கு இதுதான் கடுப்பாகுது. கேட்டு மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பிரிஞ்சிட்டாங்கறாங்கல, சோபாவில இருந்து கொஞ்சம் பிரிய மாட்டேங்கறாங்க. நெருங்கி உட்கார்ந்து இடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா ப்ரோ, இல்ல எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தானா? இல்ல பாருங்க மேடம், இப்படியா எல்லா வேலையும் பாக்குறாரு அந்த ஆளு. உங்களை ஜோடியா பார்க்கும்போது மட்டும்தான்டா பிடிச்சிருக்கு, வீடியோ தனியா போடும்போது சுத்தமா பிடிக்கல, அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லக்கா எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஓகே பார்த்துக்குறோம்க்கா, ஏன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, வீடியோ தனியாக பார்க்கும்போது அவங்களுக்கே அவ்வளோ ஃபீலாக இருக்கு. நான் அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஃபீல் பண்ணிட்டீங்களா? தயவுசெய்து அந்த மாதிரி நடிக்காதீங்க. நான் வந்து சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அதை பேசாதீங்க ப்ரோ, அதை பேசாதீங்க. ஆல்ரெடி இருங்க ஒரே நிமிஷம் கட் பண்ணுங்களேன். ஆல்ரெடி ஷூ ஆகுது, கட் பண்ணுங்களேன். என்ன ப்ரோ மாலெல்லாம் வாங்க? நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். உங்க 2 பேத்தையும் வந்து சேர்த்து வைக்கலாம். நம்ம அவசியம்லாம் ஒண்ணும் வேணாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஏன்னா டென்ஷன் தான் வந்தாங்க. இருங்க ஒரு நான் கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கேன். கிளம்ப சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்ல. இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. கொடுத்தீங்க அப்படினா அவர் அடுத்து என் கூட எங்கேயும் வர மாட்டாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க வீட்ல பாப்பாங்க, தேவையில்லாம பிரச்சனை வரும். பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே பிரச்சனை நிறைய வந்துகிட்டு இருக்கு. எடுத்து வந்தீங்கன்னா ப்ரோ நான் டென்ஷன் ஆயிருவேன். ஏற்கனவே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துருக்கு. இப்போ மாலைய பார்த்தா ஸோ இவ்வளோ நேரம் எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவங்க கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு என்னால் உண்மை வர வைக்கவே முடியல. ஸோ அதுக்காக வந்து காத்துக்கரு பண்ண வந்திருக்காரு. ஸோ எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இவங்க கிட்ட இருந்து உண்மை வாங்கிடலாம் அப்படின்னு உண்மை வரல. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டைலில் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கி காமிங்க. ஆமாம், இவர் வந்துட்டா மட்டும் அப்படியே இல்லை இவர்கிட்ட மட்டும் நாங்கள் இல்லை புரியல. இவர் வந்து உண்மையை தாங்க சொல்லுவோம் உங்ககிட்டயும். இல்லை ஆக்சுவலாக வந்து உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடம், உண்மை பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் மேலே தான் ஃபுல் தப்பு இருக்குது. ஏன்னா வந்து குட்டி அவர் வந்து இன்னசென்ட்டானவர், அவருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அவர் வந்து பாவம், இவங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஞ்சல் வந்து முழுக்க வந்து பாருங்க கலை ப்ரோ, தேவையில்லாதலாம் நான் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இது கிடையாது ஓகேவா? என்ன பத்தி நீங்க தப்பாலாம் பேசக்கூடாது. இல்ல என்ன கூப்பிட்டதுனால நான் சொல்ல வரேன் இந்த விஷயத்தை. உன் நான் உன்னை யூஸ் பண்ணனா? நீ ஏன்டி இப்படி மிரட்டுற? நீ எனக்கு பதில் சொல்ல. அவரு யூஸ் பண்ணிருப்பாரு. நான் சொல்றது வந்து பிசினஸ் ரீதியா சொல்றேன். வேற மாதிரி பேசுறேன். யூஸ் பண்றது வந்து மீனிங் உங்களுக்கு புரியுது இல்ல? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒழுங்கா இன்டர்வியூ வந்திருக்கேன். ஆரம்பத்துல நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க அதை சொல்லுங்க. என்ன இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கால் சென்டர்ல இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோஷியல் மீடியா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் தான் காரணம். நான் தான் எடிட் பண்றேன் நைட் எல்லாம் உட்கார்ந்து வீடியோ எடுப்போம் எடிட். இது காரணம் வந்து குட்டி ஏஞ்சல்ங்கிற அந்த பிராண்ட் தானே, அதனால தானே நீங்க இப்போ உட்காந்துருக்கீங்க. அப்ப ஏஞ்சல் என்ன பிராண்டு?
குட்டியும் இருக்காங்க ஏஜ்ல இருக்காங்க, 2 மெயின் பேரும் காரணம் குட்டி தானே. அவங்கள நீங்க தானே முழுக்க ஏமாத்திருக்கீங்க. இப்ப நீங்க என்ன தானே அவங்கள விட்டு ஏமாத்துறோம்? போயிருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க. ஐயோ கடவுளே. வெறுப்பேத்துறாங்க, என்ன வெறுப்பேத்தி பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வெறுப்பேத்துறீங்களா? இப்போ என்ன நாங்கள் அடிச்சுக்கணுமா? அடிச்சிக்கல ப்ரோ, நான் உங்களுக்கு தான் ப்ரோ கேட்டுட்டு இருக்கேன். தெரியுது ப்ரோ. இப்போ எதுக்கு ப்ரோ, என்னத்துக்கு ப்ரோ வந்தீங்க நீங்க? உங்க லைஃப் பாதிக்கப்படுதுன்னு தான் நான் உங்களுக்கு பரவாயில்ல தான் ப்ரோ, பேசிட்டு ரொம்ப இருக்கேன். கஷ்டப்பட்டேன் ப்ரோ. இப்போ மறுபடியும் எதுக்கு ப்ரோ நான் கஷ்டப்படணும்? மறுபடியும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துகிட்டு இருக்கீங்க, பிரிச்சு விடுறாங்க. சபா அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பிரித்து விட்டீங்க. எல்லாம் பிரித்து விட்டாச்சு, எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற பிரியணுமா? அவ்வளோதான் பிரிஞ்சாச்சு. பிரிஞ்சாச்சே, இப்ப என்ன? இப்போ எனக்கு புரியல, இவங்கெல்லாம் எப்படி சேர்ந்து சேருன்றாங்களா? இவங்க பண்ற டார்ச்சர்லே நீங்க எப்படி தெரியுமா பிரிஞ்சவங்கள போயிட்டு சேருங்க 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 சேருங்கன்றீங்களா? ஆக்சுவலா வந்து நான் ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். என்னன்னா வந்து குட்டி வந்து அவங்க வந்து ஏமாத்தப்பட்டிருக்காங்க ஏஞ்சலால, அப்படிதான் வந்தேன். ஆனா இப்ப இப்ப எனக்கு தோணுது என்ன தோணுது? நான் எவ்வளவு ஏமாத்திட்டேன். கரெக்ட். இல்ல நான் தான் உங்க 2 பேர்த்தையும் ஏமாத்தினேன்னு கூட நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து மக்களை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல குட்டியா இருக்கு. ஃபீலிங் இல்லனா நீங்க நீங்க வந்து வந்து யார் பேசுறது சொன்னாலுமே எனக்கு தப்பு. கோவம் தான் வரும். நீங்க பேசுறது தப்பு. மக்களையும் ஏமாத்தல, ஓகேவா? நானும் அவங்கள ஏமாத்தல. நாங்க 2 பேரும் செட் ஆகல, நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம். அவ்வளவுதான். ஒரு டீசெண்டா பிரிஞ்சு. நீங்க தான் வந்து இவங்களை நீ ஏமாத்துன, மக்களை ஏமாத்துன, நீங்க நீங்க என்னதான் தான் சேர்த்து சொன்னாலும் வைக்க போறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி 2 பேரும் பிரிஞ்சாச்சு. அவங்க லைஃபை பாக்குறாங்க, நான் என் லைஃபை பாக்குறேன். எத்தனை வாட்டி நீங்க என்ன பதில், என்ன கொஸ்டின் கேட்டாலும் என் வாயில இருந்து வர பதில் என்ன சிஸ்டர் கூட்டு வந்தா இப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு? இல்லைங்க சிஸ்டர், நான் இல்ல, புரியல. இல்ல பண்ணுவாரு. பண்ணுவாரா? ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்களேன். நீங்க வந்து சோசியல் மீடியாவுக்காக மட்டும்தான் நீங்க வந்து வெளில வந்து பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நீங்க சேர்ந்து தான் இருக்கீங்க. இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லவ் பண்ணிட்டு தான் ஐயோ, இருக்காங்க. கடவுளே. இப்ப மெயினா கூட நான் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் நான் போய் சென்டர்ல உட்கார்ந்தேன். அவன் பாத்தீங்களா நீங்க கொந்தளிச்சத? நான் ஒண்ணும் கொந்தளிக்கலையே, நான் அழகா டீசெண்டா இங்க தான் உட்கார்ந்தேன். அவர் இப்படி அது யாருக்கா இருந்தாலுமே கேஷுவலா அப்படி நடக்கிறது தானே. இதெல்லாம் ஒரு பெரிய இதா நினைச்சிட்டு இடம் தெரியல. இல்லைங்க. நான் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி வந்து உட்காரவோ இடம் இல்ல. மடியில மனசால நாங்க 2 உட்கார்ந்திருக்காரு. பேருமே பிரிஞ்சுதான் இருக்கோம். சரிங்களா? அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. வெளியில போறோம் அப்படின்னா அதுக்காக ஏ நவுரு அப்படி நான் சொல்ல முடியும்? நவுந்து உட்கார எதுக்கு வரேன் நான் சொல்ல முடியும்? டீசெண்டா நடந்துக்கிறோம். அது உங்களுக்கு புரியலையா? நாங்க டீசெண்டா நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ வெளியில போறோம் அப்படின்னா நாங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு. அவங்க என்கிட்ட பேசலாலுமே அவங்களுக்கு வந்து கேரிங் எப்பயுமே கொடுப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பண்ணுவேன். அப்ப என்னதான் வந்து நீங்க என்ன எதுனாலும் பண்ணுவீங்க. இப்ப கேரிங் இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா அப்புறம் ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? எதனால அது பிரிஞ்சீங்க? மனசளவுல பிடிக்காம போயிருச்சு. அதுக்கு எது பண்ண அப்ப முடியாது. பிடிக்காத நீங்க ஏன் வந்து உங்களுக்குள்ள அந்த கேரிங் இருக்கு? ஏன்னா possessiveness இப்போ இருக்கு. ரோட்லயே போறோம். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த மாதிரி யாரோ இல்ல எனக்கு தான் கால் பண்ணுவான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 6 வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன்ல. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏன் பண்றாங்க? என்னதான் இருந்தாலும் 6 வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன்ல. போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வரதா செய்வாங்க. இதுதான் வந்து தப்பான புரிதல்ங்கிறது. மக்கள் எல்லாத்துக்கும் இதுதான் இருக்கு. என்னன்னா விட்டுட்டா நமக்கு ஒரு ஒரே பிரச்சனை. பேசவே கூடாது. சிஸ்டர் நான் பேசவே இல்லையே. Bro. என்ன இன்டர்வியூல தானே பேசினேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த மாதிரி இருந்தா நமக்கான ஒரு பிரச்சனை பண்ணுவேன். இப்போ ரோட்ல நீங்களே ஊண்டிங்கனால உங்களுக்கு பண்ணுவேன். ஓய்வு அன்னைக்கு இன்டர்வியூ தரல நம்மள அப்படின்ட்டு பண்ணுவேன். நீ அப்படிலாம் பண்ண மாட்ட. பண்ணுவேன். நீ தான் ஏத்திருப்பிய, ஆல்ரெடி வண்டியை விட்டு நீ தான் ஏத்திருப்ப. கரெக்ட். இந்த மாதிரி அதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன். ஹெல்ப் பண்றதுக்கு இங்க பாரு, ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ரோட்ல யாராவது விழுந்து கிடந்தா கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த பாசத்தை நீங்க கொடுக்கறது, இவ்வளவு பேசிருக்கீங்க. ஒரு சப்போர்ட் பண்றது, அது யாரும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பண்ண மாட்டேன். இப்ப சொல்ற பாருங்க, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. நான் தான் வந்து கெட்டவன் வேற சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பண்ணவே மாட்டேன். விழுந்தாலும் விழுந்துருங்க. ஓ நீங்க தானா, நல்லபடியா இருங்கன்ட்டு வந்துருவேன். குட்டி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? முழுக்க காரணம் பிரிஞ்சது காரணம் ஏஞ்சல் தான் சொன்னாங்க. நீங்க ஆல்ரெடி வந்து வேற ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல இல்ல. இரு இவங்க சொல்லிருக்காங்களா? ஆமா சொல்லியிருக்காங்க. இப்ப இதே சேனல்ல எனக்கு நீ இன்டர்வியூ நீ சொல்லணும் குட்டி. என்ன நீ இல்லனா நான் யார லவ் பண்றேன்னு சொல்லு. அது அவங்களோட விருப்பம். நீங்க எதுக்கு சொல்றீங்க? இப்போ அவளே லவ் பண்றதா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோமே, அது அவ லைஃப் தானே. நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அதுதான் அவங்க மேலதாங்க தப்பு. அவங்க மேல தப்புன்னு கிடையாது. அதே மாதிரி தான் அவளும் சொல்லியிருக்கா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு. அதுக்காக லவ் பண்றாங்க. இல்ல இப்ப உங்க மேல தப்பு இல்லையே. அப்ப நான் பண்றேனா? இல்ல, அது அவங்க லைஃப். அதை பத்தி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது இல்ல சரிங்களா? இல்லங்க. ஓகே, புரியுது எனக்கு புரியுது. ஏதோ சேனல்ல சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்களே. இல்ல நீங்க 2 பேரும் தான் உங்க இதுல சொல்லிருக்கீங்க. நாங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டோமே. நாங்க லவ் பண்றோம்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். சோ நாங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னேன். எங்களுக்கு லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சிருக்கோங்கிறது முதல்ல கேக்குறேன்ப்பா. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரிஞ்சிட்டோம்னு சொல்லலாம். கரெக்ட். ஆமா அவங்க வளரிட்டாங்க. சரி ஓகே, இத கட் பண்ணிடுவாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்ல இது லாங்குவேஜ் இல்லைங்க.
மேடம் மேடம் இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இதை வந்து பிரிஞ்சு மக்களை வந்து ஏமாத்தி இதுல வந்து ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு பிளான் இதெல்லாம். யோ நானும் பாத்துட்டே இருக்கேன் நான் ஒரு அளவுக்கு தான் பாருங்க. இது அப்படியே போடுறாங்க, தேவையில்லாத பண்ணீங்கன்னா அப்படியே ஒரே குத்திடுவேன். நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன உங்களுக்கு நானும் தான் வெறுப்பேத்திட்டே இருக்கிறாரு, எப்படி பேசிட்டு இருக்காரு பாரு. எல்லா சேனலையும் அதே தானே சொல்லிட்டு இருக்காங்க, பணத்துக்காக பேசாவாங்க, பணத்துக்காக எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கிறது? ஏன் உனக்கு தெரியாது நம்ம 2 பேரும் எப்படி பிரிஞ்சிருக்கோனே? சரி அவங்க லூசு சொல்றோம் சொல்லி நான் லூசுனா அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்பதுல இருந்து. சொல்லியாச்சுல ப்ரோ. என்ன எப்படி காட்டணும்? பிரிஞ்சிட்டோம் அப்படினா எப்படி காட்டணும்? இல்ல சொல்லுங்க எப்படி காட்டணும்? அடிச்சு காட்டணும். எப்படி காட்டணும்? எத்தனை பேர் அடிச்சுக்கறாங்களா அந்த மாதிரி அடிச்சு காட்டுங்க. அடிச்சினா எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்க முடியும்? ரோட்ல போய் அடிச்சீங்க பாக்குறாங்க அடிப்பாங்களா? அடிக்க முடியுமா அவள? இல்ல சொல்லுங்க. அடிச்சா திருப்பி அடிப்பாங்க. என் லைஃபை விட்டே போயிட்டாங்க அப்படின்னா எப்படி? அவங்க என் லைஃபை விட்டே போயிட்டாங்கன்னா அது என்ன நம்மள எப்படி காமிக்கணும்? நாங்க பிரிஞ்சிட்டு நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். 4 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், மறுபடியும் பிரிஞ்சிட்டீங்க. ஒரு கேஷுவலா ஃப்ரெண்டுனா அப்படிதான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நாங்க இருக்கோமே. ஃப்ரெண்டா இன்னொரு வாட்டி பணத்துக்காக பிரிஞ்சணும் இங்க வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கேமரா எல்லாத்தையும் ஒச்ச போட்டு போயிடுவேன். சரி சாரி அந்த வேட நீங்க ஒரு பக்கம் பணத்துக்காக, நீங்க ஒரு பக்கம் எவ்வளவு நேரம் சும்மா இருப்பாங்க? உங்களுக்கு என்ன ப்ரோ நாங்க பிரிஞ்சதுல ஏதாவது வருத்தமா? இல்ல நீங்க தான் முதல்ல சந்தோஷப்பட்டீங்கன்னு எனக்கு இது நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தானே, ஹாப்பியா இருந்துட்டு போங்களா. இப்போ உங்களுக்கு என்ன அதுதான் அதை என்ன வருத்தமா இருக்கா? ஃபீல் பண்றீங்களா? நீங்களே உனக்கு ஃபீலிங்ன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்களே ஹாப்பியா தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன விட்டு போங்களா? நீங்களும் ஹாப்பியா, நாங்களும் ஹாப்பி, பாக்குற மக்களும் ஹாப்பி. பணத்துக்காக வந்து 2 பேரும் அந்த மாதிரி டிராமா பண்றீங்க. அப்ப இல்லங்கறீங்களா? இல்ல நீங்க அவங்க மேல சத்தியம் பண்ணுங்க. என்னது இது? நீ உண்மையாதான் பிரிஞ்சிட்டேன்னு சத்தியம் பண்ணுமா? பண்ணு. நான் வந்து உண்மையா சத்தியமா சொல்றேன், பிரிஞ்சாச்சு. பண்ணுப்பா, இல்லனா அதுக்கு ஒரு வாட்டி அப்பலாம் இல்லங்கப்பா. ஏய் என்னப்பா கொஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சிட்டு இருக்கமா? ஓகேவாவே விட்டுட்டேன். போதுமா? இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் சத்தியம் பண்ணி கொஞ்சிட்டு இருக்கேன்றாரு பைத்தியம் ஆயிரு. நான் வந்து நம்புறேன் மக்களுக்கு வந்து நான் இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். நீங்க எதனால பிரிஞ்சீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சோ வந்து அவங்களுக்கு ஏதோ என்கிட்ட பிடிக்காம போயிடுச்சு. எப்படி சொல்றது? ஏதோ ஒண்ணு இல்ல, என்னையே பிடிக்காத. உண்மையாவே சொல்லு. அந்த அன்னது 6 வருஷம் செலிப்ரேட் பண்றதுக்கு கோயிலுக்கு போனோம். ரிட்டர்ன் வரும்போது இவங்க ஏதோ ஃபேமிலி பத்திலாம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ஏதோ சொல்றாங்க, நான் கோவத்துல ஏதோ கோயிலுக்கு போனாக்க ஃபேமிலியை பத்தி, அதாவது நம்ம எப்படி ஃபேமிலியா பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்றதுக்காக போறோம் கோயிலுக்கு. போகும்போது என்ன பண்றோம், மாலைலாம் மாத்தி கல்யாணம் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போறோம். ஸோ எல்லாமே எடுத்துட்டோம், வீடியோ டிலீட் ஆயிடுச்சு. இப்போ எதுவும் கிடையாது, எல்லாம் எடுத்து டீல் பண்ணிட்டாங்க. கேட்பீங்க அதை டீல் பண்ணிட்டாங்க கோவத்துல மேடம். ஸோ இல்லை அந்த வீடியோ இல்லை. அப்போ எடுத்துட்டு நல்லா வெளில வரோம், காருக்குள்ள இவ ஒரு வார்த்தை பேச, நான் ஒரு வார்த்தை பேச, ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டு. என்ன ஆச்சுன்னா, அம்மா வீட்டில் இறக்கி விட்டாங்க. நான் வந்து நம்பி உங்களுக்காக தான் வந்தேன். என் வீட்டில் அப்போ சேர்த்துக்கலன்னா, என் வீட்டில் ஆனால் சரி என்னப்பா என்ன பிரச்சனை இல்லைம்மா, சண்டை, சரி போ உள்ளே போ அப்படின்ட்டாங்க. அப்போ என் வீட்டில் சேர்த்துக்கல அப்படின்னும் நான் நடு ரோட்டில் தான் நின்றுருப்பேன். நான் யாருமே வேணான்ட்டு உனக்காக வந்தேன், நீ எப்படி என்ன இறக்கி விட்டு வரலாம் அப்படின்னு கேட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இறக்கி விட்டா தானே எனக்கு பிடிக்கல, அதனால இறக்கி விட்டு வந்தேன்னு ஒரே பதில் சொல்லிட்டாங்க. அப்படியே அதுவே ஒரு சண்டையாயி அப்படியே பிரிஞ்சாச்சு. 1 வீக்காவே எங்களுக்கு ரொம்ப அப்படியே அந்த விட்டதுனால எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு நான் கேட்க, இவங்க வீட்டுக்கு நான் போவேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்ல, அப்படியே ரொம்ப பெருசாகி சண்டை ஆயிடுச்சு. வேண்டாம் இந்த மாதிரி இதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ வார்த்தைலாம் சொல்ல. 5 மாசம், இப்போ 5ஆவது மாசம் ஸ்டார்ட் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு. நம்ம சேர்ந்ததையும் கணக்கு வச்சிருக்கு. 5 வருஷம் சேர்ந்து நாங்கள் சேர்ந்துருக்குது, 5 வருஷம் பிரிஞ்சதையும் கணக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி பழகுனது தெரியாதா ப்ரோ? நாங்கள் எப்போ பழகணும்? 5 மாசம் ஆச்சு 2 பேருமே. இப்போ இந்த இன்டர்வியூ எடுத்ததையும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இன்டர்வியூ கொடுத்து 4 மாசம் ஆச்சு அப்படின்னு 4 மாசம் கழிச்சு சொல்லுவீங்க. இல்ல எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ, பிரிஞ்சிட்டாங்களா அப்புறம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. 5 மாசமா தனியா இருக்கோம், நீங்க தான் சொல்றீங்கல்ல. நீங்க 2 பேர் வந்து என்னது சும்மா ஒண்ணா இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு நீங்க அவங்க தனியா இருக்காங்க, நான் என் வீட்ல தனியா இருக்கேன். தனியா இருக்கீங்களா சொல்லாதீங்க. அப்புறம் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கறோமா? நீங்க வந்து பாத்தீங்களா? திரும்பி சேர்ந்துருவீங்கல்ல? எப்போ சேர மாட்டோம். இல்ல இதுக்கு அப்புறம் வந்து நம்பிக்கை இல்ல எனக்கு. இல்ல ட்ரெண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க அப்படினா. நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரேக்கப்பே ட்ரெண்டிங்காக தான் மேடம். அப்படியே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது. என்ன இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இன்டர்வியூல வந்து? எனக்கு வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறாரு அவர். வந்தாலே எனக்கு இதுதான் கடுப்பாகுது. கேட்டு மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பிரிஞ்சிட்டாங்கறாங்கல, சோபாவில இருந்து கொஞ்சம் பிரிய மாட்டேங்கறாங்க. நெருங்கி உட்கார்ந்து இடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ப்ரோ, இல்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தானா? இல்ல பாருங்க மேடம், இப்படியே எல்லா வேலையும் பாக்குறாரு அந்த ஆளு. சரி அவருக்கு டேட்டா போட்டு சாரிமா சாரி டேட்டு வடிச்சிருக்கீங்க. சரி
நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? நீங்க என்னமோ அவ பக்கம் இப்படி உட்கார கூட கூடாதுன்னா என்ன கேமரா ஏன் bro உட்கார்றீங்க? இப்படிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங் கேப் இருக்கு. அவரு வைக்கிறாரு. நான் பாருங்க இதுக்கு மேல என்னால போக முடியாதுங்க. நான் இப்படிதாங்க போடும். நீங்க பண்றதெல்லாம் ஓவரா பண்றீங்க ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் பாத்துக்கோங்க. இல்ல நீங்க இவங்களை சேர்த்து வச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ தேவலாத்துல பண்ணாதீங்க. ஏற்கனவே டென்ஷன்ல வந்திருக்கா அவ. இன்ட்ரிகே இதெல்லாம் வர மாட்டேங்கிறா அவ. நீங்க தேவலாத சேர்த்து வைக்கிறேன் பிரிச்சு வைக்கிறீங்க. தேவலாத நாங்க ரெண்டு பேரும் வந்தது என்னன்னா எங்களோட லைஃப் வீடியோக்கு தான் வந்தேன். சீரியஸா சொல்றேன். நாங்க மக்களே கலாட்டா சேனல் மக்களே நான் வந்தது பிரேக்கப் வீடியோக்காக தான் வந்தேன். எங்க ரெண்டு இப்போ எங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை மூடிடாதீங்க ப்ரோ. வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரச்சனை போயிட்டு ஏஞ்சல் கிடையாது இதுக்கு அப்புறம். குட்டி தனி ஏஞ்சல் தனியா தான் இருக்கும். எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல. நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணியாச்சு. குட்டிய ஒரு 4 நாள் ஒரு பையன் சுத்திட்டு வருவான்ல லவ் பண்ணலான்ட்டு. ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டு வருவான். அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு பின்னாடி போனா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? இந்த ரியாக்ஷனை 2 நாளா உட்காந்து நான் யோசிச்சு சிரிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தோணுது நீங்க ஒரு சைடா லவ் பண்ணிட்டீங்களோ குட்டிய. குட்டியே எங்க? இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சவா டென்ஷன் படுத்துறதுக்கு இப்போ. ப்ரோ என்னாச்சுங்க ப்ரோ? சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அத தான சொல்லுவீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நீங்க ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்றீங்க? சரி எல்லாமே ஓகேங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றீங்களா? விருப்பம் இருக்கா இல்லையா? கடைசியா பல வாட்டி சொல்லி இருப்பாங்களா உங்களுக்கு? வாழ மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க வந்து உங்களுக்காக வாழ்ந்து பாத்துட்டீங்க. கடைசியா எனக்காக உங்களுக்காக நான் ஏன் வாழணும்? உங்களுக்காகலாம் நாங்க வாழணும். யார் நீங்க ஃபர்ஸ்ட்? உங்களுக்காக எதுக்கு வாழணும்? புரியல. என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? ஆமா உங்களுக்கு ஏன் நாங்க ஏன் வாழணும்? நமக்கே பிடிக்கும். எங்களுக்கு பிடிக்கும். நாங்க பிரிஞ்சிட்டோம். நீங்கலாம் என்ன நீங்க வாழுங்க அப்படின்னு எங்களுக்காக வாழுங்க. நீங்கலாம் ரூல்ஸ் போடாதீங்க. அதெல்லாம் சொல்ல எதுவுமே இல்ல. முடிச்சிருங்க. நாங்க கிளம்பணும். டைம் ஆயிருச்சு. எனக்கு டைம் ஆயிருச்சு. இல்ல இது எங்களுடைய கருத்து கிடையாது. மக்களுடைய கருத்து. இல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா குட்டியை ஏன் கேக்குறாங்க தான். நேத்து கூட ஒரு அக்கா பார்த்துட்டு எங்க நிப்பாட்டி நீங்க இந்த மாதிரி பிரிஞ்சிருக்குது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலடா. ஒன்னா இருக்கும் போது தான் அந்த உங்களை ஜோடியா பார்க்கும் போது மட்டும்தான்டா பிடிச்சிருக்கு. வீடியோ தனியா போடும் போது சுத்தமா பிடிக்கல. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ கூட நான் சொன்னேன் இல்லக்கா எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஓகே பாத்துக்கிறோம்க்கா. ஏன்னா ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. வீடியோ தனியா பார்க்கும் போது அவங்களுக்கே அவ்வளவு ஃபீலா இருக்கு. நான் அப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா ஃபீல் பண்ணிட்டீங்களா? தயவுசெய்து அந்த மாதிரி நடிக்காதீங்க. நான் வந்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் லைட்டா ஃபீலிங் கொஞ்சம் கஷ்டமா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி நிறைய வாட்டி நான் உங்களை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காமெடியா எடுத்துக்காதீங்க. நான் சீரியஸா பேசும்போது ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்ல ப்ரோ. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கோம் அப்படி நக்கலா பண்ணாதீங்கன்ட்டு. ஐயோ எப்படி வீடியோ போட்டிருப்போம் நம்ம எப்படிலாம் இருந்திருப்போம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். என்ன சொல்ல வரீங்க? அதான் ப்ரோ சொல்றேன். உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கு? நாங்க ஒன்னா பார்த்து அப்பா 6 வருஷமா நான் அவ கூட இருக்கேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்க ஒன்னாவே வீடியோ போடுவோம். வெளியே போனா நாங்க தனியா போக மாட்டோம். ஒன்னாதான் இருப்போம். ஒன்னாதான் சாப்பிடுவோம். சாப்பிடும் போது கூட எங்கேயா ஃபங்க்ஷன் போனா கூட எங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரே இலை தான் போடுவாங்க. தனித்தனியா சாப்பிடவே மாட்டோம். நான் தான் அவளை கூட்டி விடுவேன். அவன் அப்படியே தான் இருந்தோம். அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்களே இப்ப அப்படி இல்ல. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு நாங்களா பிரிஞ்சோம் அப்படின்ட்டு. நீங்க 2 பேரும் தயவு செய்து சேர்ந்துருங்க. இல்ல நீங்க சோசியல் மீடியாவுக்காக மக்களுக்கு வந்து ஏமாத்துறதுக்காக நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. என்ன ப்ரோ மாலை எல்லாம் வாங்குறீங்க? நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். என்ன ப்ரோ இது? என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு கல்யாணமா? சொல்லவே கல்யாணமா? இல்ல சொல்லாம கல்யாணம் பண்றீங்க? இல்ல ப்ரோ உங்க 2 பேத்தையும் வந்து சேர்த்து வைக்கலாம் நம்ம. அவசியம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் ப்ரோ. இல்ல ப்ரோ இருங்க ஒரு நான் கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கேன் ப்ரோ. தள்ளி என்னுடைய பாசத்தினால நீங்க ஒண்ணும் வேணாம் ப்ரோ. நீங்க எதுவும் பண்ணணும் அவசியம் இல்ல. அதை பார்த்தா அவ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சேனல்ல இந்த மஞ்சள் கயிறை காட்டுறது இந்த மாலையை காட்டுறதுனால அவளுக்கு கடுப்பாயி எனக்கு இன்டர்வியூ கூட வரமாட்டா ப்ரோ. கிளம்ப சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்ல. இதெல்லாம் நீங்க இப்ப கொடுத்தீங்க அப்படின்னா அவ அடுத்து என் கூட எங்கேயுமே வரமாட்டா ப்ரோ. உங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க வீட்ல பாப்பாங்க தேவையில்லாம பிரச்சனை வரும். பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே பிரச்சனை நிறைய வந்துகிட்டு இருக்கு. எடுத்து வந்தீங்கன்னா ப்ரோ நான் டென்ஷன் ஆயிருவேன். ஏற்கனவே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துருக்கு. இப்ப மாலையை பார்த்தானா அவங்க வீட்டோட அப்படியேப்பட்ட மாலை எனக்கு வேணாம். பைத்தியம் மாதிரி சைக்கோ நீ. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. இந்த மாலை தானே பொண்ணு உங்களுக்குலாம் சொன்னா கேளு. ஓகேவா ப்ரோ நீங்க என்ன வாங்க ஏன் போறேன் என் கூட சேர்ந்து? கிளம்புங்க ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. நாங்க மாலை வச்சுக்கோங்க. ப்ரோ நாங்க எங்களோட இஷ்டம். நாங்க சேர்ந்து போய் உனக்கு புரியுதா? நீ என்ன பின்னாடி வர? இல்ல புரியல. நீ என்ன பேசி கிளம்பு. ஒண்ணா போற கீழ வரைக்கும் ஒண்ணாயம் போவாங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி தான் சொல்றாங்கண்ணா. கிளம்பு வேலை. உடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க நானும் கட்டி பிடிச்சி உருற மாதிரி இருக்கும். போயா வெளில. தேவலமா பேசாதீங்க. போயா. போயா. தள்ளு.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in கோயம்புத்தூர். பிரீமியம் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் plots.